இந்த சங்கடஹர சதுர்த்தி ஒவ்வொரு மாதமும் வரும் சங்கடஹர சதுர்த்தி விநாயகர் வழிபாட்டுக்கான சிறப்பு நாள். அமாவாசை மற்றும் பௌர்ணமியிலிருந்து வரும் 4வது திதி சதுர்த்தி திதியாகும். அமாவாசைக்கு பிறகு வருவது சுக்லபட்ச சதுர்த்தி என்றும் பௌர்ணமிக்கு பிறகு வருவது கிருஷ்ணபட்ச சதுர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறது. பௌர்ணமிக்கு பிறகு வரும் சதுர்த்தி திதியை சங்கடஹர சதுர்த்தி என்கிறோம். சங்கடம் என்றால் துன்பம், துயரம், வருத்தம், இன்னல் என பல பொருள் கொள்ளும். அதேவேளை ஹர என்றால் அறுப்பது, அழிப்பது என பொருள் கொள்ளும். ஆகவே இந்த நாளில் விரதம் இருந்து விநாயகருக்கு பூஜை செய்து வந்தால் நம் வாழ்வில் வரும் துன்பங்களை நீக்கும் என நம்பப்படுகிறது. மேலும் இந்நாளில் ஓம் சங்கட நாசனாய நம என்ற மந்திரத்தை ஜபிப்பது சாலச் சிறந்தது. விநாயகரின் அருளுடன் உங்கள் வாழ்வு சிறக்கட்டும். இந்த சங்கடஹர சதுர்த்தியை நாமும் கடைபிடிப்போம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. என்றும் உங்கள் நண்பன் ஜெயக்குமார் நிரோஜன்.